உத்திரமேரூர் ஏரி நண்பர்களே, இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யாழி மாதிரி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அப்படியே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இந்த ஏரி உள்ளே இது தண்ணி ஊற்றும் ஒரு வாயு வழியாக இந்த இடம் அப்படி தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் உத்திரமேரூர் ஏரியில் தான் இருக்கேன். இவர் அந்த ஊர், இவர் சைக்கிளில் போகிறாரு பாருங்க. போனா நீ போயிட்டே இருந்தா பாருங்க. அந்த ஏரியை கடந்து அந்த பக்கம் போகிறாரு. பார்த்தீங்களா, நம்ம நேற்று வந்து பார்த்தோம், ஏரியை மேலேருந்து எடுத்தோம். பாருங்கள், ஏரி அழகை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி. வேணாம் இதெல்லாம் வழுக்கும், பாசி எல்லாம் பாசி வழுகுது பாருங்கள். தண்ணி ஊழுதா, மேலேருந்து ஊழி பாருங்கள். நான் முன்னாடி போனால் வழுகுது, பாசி இருக்குது, வடிக்கிச்சுன்னா அப்புறம் யார்? ரெண்டாவது இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். இந்த ஏரி என்ட்ரன்ஸில் ஒரு பிள்ளையார் போட்டிருக்காங்க, பிள்ளையார் படம் அப்பயே வச்சுருக்காங்க பாருங்கள். பிள்ளையார் படம் இல்லை, அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஏரியில் தான் இருக்கிறோம், பார்த்து இறங்கணும் பொழுது. வயது கொஞ்சம் சில்லற பட்டுது, சில்லற தான் நமக்கு, சில்லற தான். பார்த்தீங்களா, தண்ணி போயிட்டு பாருங்கள். நேற்று எடுக்க முடியல, நேற்று வளம் வரும்போது இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால் இந்த வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, உத்திரமேரூர் அடுத்தது அம்மையப்பநல்லூரில் இங்கே பாருங்கள், அழகை பாருங்கள். இந்த ஊரும் அழகை, எப்பயும் கிராமம் தாங்க. நானும் தஞ்சாவூருக்காரன் தானே, நமக்கு தெரியாத கிராமமா? இங்கே வந்து ஒரு பெரிய காடை பார்க்க போகிறோம். காடு பல காடு பார்த்துருப்பீங்க, ஆனால் இது ஒரு வித்தியாசமான காடு. வாங்க பார்க்கலாம். ஏங்க, வாழைன்னு ஒரு படம் பார்த்தீங்கள, வாழை. ஒருத்தர் கூட இப்போ வாழைன்னு படம் எடுத்து ரொம்ப ஃபேமஸாக நல்லா சம்பாரிச்சார். வாழையில் என்னென்ன பிரச்சனைகள், அதால் எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களே, அந்த மாதிரி வாழை தோட்டத்தில் தாங்க இருக்கும். நிஜமாகவே பாருங்கள், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், விவசாயிகள்லாம் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. கஷ்டம், ஒவ்வொரு இதுவும் பராமரிக்கணும். இது சும்மா அப்படியே வச்சுட்டா மட்டும் வாழை வந்துடாது. அதை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு உரம் தேவையான உரம் போடணும். ரெண்டாவது, இந்த வாழை இலையில் இந்த அடி தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காட்டுறேன் பாருங்கள். இதை வரைக்கும் கட் பண்ணிவிட்டு, ஒரு அடியை விட்டு கட் பண்ணிவிட்டு, அதில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சோண்டு அந்த தண்டை எடுத்துட்டா, மறுநாள் ஒரு துணியை போட்டு கட்டி வச்சுக்கினா அதில் தண்ணியாக நிற்கும். அந்த தண்ணியை குடித்தா ஸ்டோன் இருக்காது. இது நிறைய பேர் போட்டிருப்பாங்க யூடியூப்பில், அது இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நிஜமாகவே அதில் வந்து அந்த தண்ணி வந்து சுரக்கும், அந்த நீர். இந்த மாதிரி அடித்தண்டுலாம் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது தான். இப்போ நம்ம தெது வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இப்போ வந்து நம்ம உத்திரமேரூர் ஏரியை பார்த்தோம். உத்திரமேரூர் ஏரியிலேருந்து அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தோம், அந்த அழகை ரசித்தோம். ரெண்டாவது, நம்ம இது மாதிரி கிராமப்புறங்களில் வரும்போது நிறைய இயற்கை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாழை தோட்டன்றதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். விவசாயம்ன்றதே கஷ்டம்தான். இன்றைக்கி நிறையா விவசாயத்தை நிறைய பேர் விட்டுட்டு அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அதுக்கான மதிப்பு மரியாதையும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான் தராங்கன்றதுனால மாறுறாங்க. ஆனால் நம்ம நிஜமாங்க, விவசாயம் இல்லைன்னா நாடாகவே இருக்காது. ஒரு அரிசி 250 ரூபா கொடுத்து வாங்குகிற அளவுக்கும் காலம். அவ்வளோ அருமையாக உழவு செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பார்த்து எத்தனை நாட்கள் ஆகுது ரவா.
செய்கிறத பார்த்தீங்க. இதெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் வேடந்தாங்கல் இருக்குது. இதில் எத்தனையோ வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குது பாருங்க. எவ்வளோ பறவைகள் பாருங்கள். இந்த வேடந்தாங்கல் இருக்கிறதுனால இந்த பறவைகள் இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த நிலத்தில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.